என்ன இருக்கும்? மயக்க மருந்து கொடுத்து கடத்தி கொண்டு போய் என்ன வெளிநாட்டுல வித்துருப்பாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டாரு. அவர் பணம் கேட்கிறாருன்னு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டார். நானே உன்னை காதலிச்சுட்டு கல்யாணம் நின்னு போக நானே காரணமாயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கடைசியா ஒரு தடவை மீட் பண்ணலான்னு கூப்பிட்டாரு. அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பப்ளிக்கா தான் மீட் பண்ணோம். தனியா ரகசியமா ஒண்ணு மீட் பண்ணலையே. ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி அங்க வந்து கிளாஸ தட்டி விட்டு இவ்வளவு இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ண. உன் விளக்கம்லாம் இங்க தேவையில்ல. கல்யாணம் நின்னு போனதுக்கு அவன் தான் காரணம்னு அவன் ஒத்துக்கிட்டான்ல. அதுக்கப்புறமும் நீ எதுக்கு அவனை தனியா போய் மீட் பண்ணி பேச? அப்படி பேசணும்னா அவனை நம்ம வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதானே? நீ எதுக்காக கோவிலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போனோம்? அரவிந்த பாக்க போறேன்னு உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப உனக்கு தைரியம் இல்ல. போய் சொல்லிட்டு போறேன்னா தப்பு பண்றேன்னு தானே அர்த்தம். அரவிந்த் மீட் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருந்தா அம்மா கோயிலுக்கு என்ன அனுப்பி வச்சிருப்பாங்களா? அரவிந்த் வீட்டுக்கு வர சொல்லிருந்தாலும் எதுக்கு வர, ஏன் வரன்னு கேக்கும். அதனால நான் போய் சொல்லிட்டு தான் போனேன். போய் சொல்லிட்டு போனதுனால தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. இங்க பாருங்க, இது அரவிந்த் எனக்காக வாங்கின டைமண்ட் ரிங். இது கொடுத்து என்ன எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு சொன்னாரு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ என்ன பார்த்து பொறாம தானே படுவ? ஆரம்பத்துல இருந்து தடுக்க பாத்துட்டு இருந்த. அவரு பணம் கேட்கவும் இத காரணமா வச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டேன். இப்போ ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி சீன் போடுற. ஏய், போதும், நிறுத்திடி. பொண்ணை கட்டி கொடுத்தா போதுன்னு அவசர அவசரமா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுவாங்களா? அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணும்னா 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுன்னு கேட்பாங்களா? எங்களால முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் பேச்சு முச்சு இல்லாம அடங்கிடுவாங்களா? ஆனா கல்யாணத்தை நிறுத்தினது ஏன் பொண்ணுதானே என் பொண்ணு மேல பழி போடுவியா? உன் மேல அவனுக்கு பிரியம் இருந்திருந்தா பணம் தர முடியலனாலும் பரவாயில்ல, தேதி குறிச்சபடி கல்யாணம் நடக்கட்டும்னு அவன் சொல்லிருக்கணும். அத அவ சொல்லாதப்போ நீ எப்படி மகாவை குத்த சொல்ல முடியும்? அம்மா அப்பாவா இருந்து செய்ய வேண்டிய கடமைய ஒரு அக்காவா இருந்து மகா உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கா. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம பொறாம பரான்னு அபாண்டமா பேசுற. உனக்கு உன் அப்பாவை நேர்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? இல்ல, அவர் இறந்து இத்தனை வருஷத்துல இந்த குடும்ப மதிப்பு மரியாதையுமா இருக்குன்னா அதுக்கு மகாதானடி காரணம். இப்ப அந்த அரவிந்த் குடும்பத்தோட சாயம் வெளுத்துருச்சுல்ல. ஆனா இப்ப கூட அந்த பையனுக்காக பிறந்த வீட்டையும் கூட பிறந்தவளையும் தப்பா பேசிட்டு இருக்க. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறமும் அக்கா வாங்குற சம்பளத்தை நம்ம கிட்ட தானே கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதனால புகுந்த வீட்டுல அக்கா பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமா? ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம அக்கா நம்மள பாத்துக்கிட்டா. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அக்காவை எதிர்த்து பேசிட்டு இருக்க. அக்கா நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்துச்சுதான். அதுக்காக ஏன் வாழ்க்கையை முடிவு பண்ற உரிமையும் அவளே எடுத்துப்பாளா? நானும் படிச்சிருக்கேன், சுயமா சிந்திக்கிற புத்தி எனக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லாத்துலயும் நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுக்க கூடாதா? அரவிந்த் என்ன மீட் பண்ணி ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அத கேட்க கூட விடாம அக்கா என்ன இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. இப்ப என்னடானா நான் என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு ஆளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க.
ஏன் வாழ்க்கைக்காக அரவிந்த் கேட்ட பணத்தை கொடுக்க உங்களுக்கு மனசு வரல? அத மறைக்க அவரு பணம் கேட்டாருன்னு பிளேட் அவர் பக்கம் திருப்பி விட பாக்குறீங்க. கட்டின புடவையோட போறேன் இல்ல, அவங்க கொடுத்த புடவைய கட்டிட்டு போறேன்னு சொன்னல. அவர் பணம் கேட்டாரு, குடுக்கலனா எங்களை குத்த சொல்ற? அப்ப ஒன்ன விட அவருக்கு பணம் தான் முக்கியமா இருந்திருக்கு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நான் ஓகே சொன்னாலும் பணத்தை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாரு. ஆனா அதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? அவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு பணத்தை கேட்டு டிராமா பண்ணி இருக்க மாட்டான். இது பாரு, நீ என்னதான் என்ன பொறாம பிடிச்சவன்னு சொன்னாலும் எனக்கு முழு நம்பிக்கை வராம அரவிந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவங்க மென்டாலிட்டி என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா என்னால முடியாது. அவனை நீ இதோட மறந்துரு. உங்க 2 பேருக்கும் நல்ல வழக்கம் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மா, இவன் எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னா அமிச்சிராத. நான் வரேன். ச்சே,